இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குப்தா, குப்தா, என்னாச்சு மகளே? வீட்ல பணத்தை காணோம். இந்த மனோஹரி மிஸ் அம்மா தான் திருடிட்டான்னு சொல்றா. மிஸ் அம்மா காலையில இருந்தே ஆளை காணோம். போன் கூட வீட்ல தான் இருக்கு. வீட்ல எல்லாரும் மிஸ் அம்மா மேல சந்தேகப்படுவாங்களோ என்னமோ. அந்த பாலகி அந்த மாதிரி ஆள் இல்லையே. ஐயோ, அந்த விஷயம் எனக்கும் தெரியுங்க. ஆனா நான் சொன்னல, நேத்து அத்தையும் மிஸ் அம்மாவும் சேர்ந்துதான் கபோர்ட்ல பணத்தை வச்சாங்க. அந்த பணத்தை இப்ப காணோம். அதே மாதிரி மிஸ் அம்மாவையும் காணோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி தோணுது. அப்படின்னா அந்த பணம் எங்க போச்சு? அதான் எனக்கும் புரியல குப்தா. பணம் தொலைஞ்சு போச்சு. கண்டிப்பா யாரும் எடுத்திருக்காங்க. ஆனா மிஸ் அம்மா எடுத்திருக்க மாட்டா, எனக்கு தெரியும். வேற யாரா இருக்கும்? ஒருவேளை உங்க லீலா எடுத்திருப்பாளோ? மகளே, ஆம், அதாங்க, ஒருவேளை லீலா எடுத்திருப்பாளோன்னு சொல்றேன். அந்த பாலகி தான் எடுத்திருப்பாளா இல்லன்னா யாருடைய தேவைக்காக எடுக்க வச்சிருப்பாங்களா? அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க குப்தா? ஒன்னும் இல்ல, எது நடக்கணுமோ அதான் நடக்கும். நீ எதுக்காக இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ன்றதால பேசாம இருப்பீங்க. என்னோட போர்ஷன் அப்படி இல்லையே. ஐயோ, மிஸ் அம்மா வீட்டுக்கு வந்தாதான் அவ மேல போட்ட பழி போகும். பழிதான் அந்த மிஸ் அம்மா மேல விழுந்துருச்சுல. இதுல இப்ப நீ பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்ல எல்லாரும் பேசுறத பாக்கும்போது அந்த மிஸ் அம்மா தான் திருடி இருப்பாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. அந்த ராத்தூட் மேல கொஞ்சம் கூட டவுட் பட மாட்டாங்க. தோட்டக்காரனும் வீட்டுக்குள்ள வர மாட்டான், அவன் மேலயும் டவுட் பட மாட்டாங்க. நீங்க ஆறாவ அம்மாவோட ஃப்ரெண்டு, உங்களையும் யாரும் டவுட் பட மாட்டாங்க. இப்போ இந்த வீட்ல மீதி இருக்கிறது நான் மட்டும்தாம்மா. கண்டிப்பா என் மேலதாம்மா சந்தேகம் வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அந்த மிஸ் அம்மா தான் பணத்தை எடுத்தான்னு நான் எல்லாரையும் நம்ப வைப்பேன். நீ இப்படி அமர் முன்னாடி பதட்டப்பட்டேனா கண்டிப்பா டவுட் வரும். ஐயோ, என் பயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ், யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு போய் வச்சிடலாமா? ஏய், சொல்றேன்ல பொண்ணு ஆகாதுன்னு. ஐயோ, இப்ப அந்த மிஸ் அம்மா வந்து எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு போவாங்க. அவங்க வந்து மிரட்டி கேட்டாலே நான் உளறிடுவேம்மா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்லம்மா. யாராவது மிரட்டி கேட்டா எனக்கு பொய் சொல்ல வராது. நான் ஏதாவது உளறிட்டா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம்மா. என்னடி போனா போதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறுவியா? நிஜத்தை சொன்னேன்னா இவங்களாவது உன்னை வேலையில இருந்து எடுத்து வெளியே தான் துரத்துவாங்க. ஆனா நான் உன்னோட உயிரை எடுத்து மேல அனுப்புவேன். புரியுதா? புரிஞ்சுதுமா. இந்த வேர்வை எல்லாம் தொடச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஹால்ல வந்து நில்ல. ஐயோ, இந்த அம்மா என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? அங்க எல்லாரும் எப்ப என்ன சந்தேகப்பட்டு என்ன கேட்பாங்களோன்னு நானே பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே, நானா எந்த தப்பும் பண்ணல. என் வேலை போகாம நீங்க தான் பாத்துக்கணும். எங்க அப்பாக்கு உடம்பு முடியாம போற மாதிரி கனவு வந்துச்சு. பயந்து போய் எங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்பாவா? எங்க அப்பா, சித்தி, மாமா எல்லாரும் இதே ஊர்ல தான் இருக்காங்க. அப்பப்போ போய் அவங்கள பாத்துட்டு தான் வருவேன். ஆஹா, எப்பவும் வராத கனவு கரெக்டா பணம் காணாம போன அன்னைக்கு எப்படி வந்துச்சு? சரி, இத்தனை நாளா உனக்கு அப்பா சித்தி எல்லாம் இருக்காங்கன்ற விஷயத்த ஏன் எங்க கிட்ட சொல்லல?
சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன் கிடைக்கலங்க. ஐயோ ஐயோ மனோ, ஏண்டி இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துற? பாவண்டி அவ. மனோகரி, மிஸ் அம்மாவை கேள்வி கேட்டது போதும். ஆனாலும் மிஸ் அம்மா தான் பணம் எடுத்தாங்கன்றதுக்கு எந்த சாட்சியுமே இல்ல. சாட்சி இல்லாம பழைய போடுறது ரொம்ப தப்பு. மிஸ் அம்மா, நீ உள்ள போ. உண்மையாவே நான் அந்த பணத்தை எடுக்கல. எனக்கு தெரியும் மிஸ் அம்மா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகி குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு போ. சரிங்க அங்கிள். மனோகரி, நீயும் உள்ள போமா. அப்ப பணம் அங்கிள்? அமர், நீ என்ன எதுவும் பேசாம இருக்க? நான் பாத்துக்கிறேன் மனோகரி, நீ போ. எனக்கு ஒரு அம்மா வேணும்னு எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவரும் நிம்மதி இல்லாம அங்க இருக்காரு. என் சித்தியால என்னோட வீட்ல நானே அடிமை மாதிரி தான் இருப்பேன். கஷ்டப்பட்டு நான் ஒரு வேலையில சேர்ந்தேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன். அப்பதான் திடீர்னு அப்பாக்கு வர உடம்பு முடியாம போயிடுச்சு. சரி, அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சா ஒரு ராஸ்கலால என்னோட இருந்த வேலையும் போயிடுச்சு. நான் உங்க எல்லாருடைய ஃபேவரட் ஆர்ஜே பாகி. அந்த டைம்ல வேதனையிலயும் கஷ்டத்திலயும் இருக்கும் போதுதான் அந்த அக்காவோட பேச்சு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏங்க இல்ல அக்கா, நான் உனக்கு அக்கான்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். நீயும் முடிவு பண்ணிக்கோ. நான் இழந்த ஏதோ ஒரு பந்தம் எனக்கு அது திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் கவலையில இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவங்க பெரிய ஆறுதலா இருந்தாங்க. சில உறவுகளுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. அதே மாதிரி சில பேரோட குரலை கேட்டாலே போதும். கடவுள் எனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டதா நினைச்சிட்டாரு போல. அதனாலதான் அந்த அக்கா பாக்குற தூரத்துல இருந்தோம் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு.